ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்வஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஆர்வஸ் பார்க்குறீங்களா? நாம் பெரண்டை, இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை செடிங்க. ஸோ இது தாங்க. ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு. இது இங்கே கற்பூரவள்ளி பக்கத்தில் தான் வளர்ந்துருக்கு. இது பாருங்கள், நல்லா லென்த்தியாக நீட்டாக அப்படியே வளர்ந்து அது ஒன்றோட ஒன்று மிகிலாச்சு. நான் இதை சரியாகவே கண்டுக்கலைங்க. ஆனால் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுங்க. இதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அதுவே வளர்ந்து படர்ந்து வருது. ஸோ இதோட மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்தே கட் பண்ணி எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க. நிறைய இருக்குது இளந்தண்டுன்னு. பக்கத்தில் டீச்சர் ஆண்டியும் அங்கே இன்னொரு ஒருத்தவங்க ஃப்ரெண்டுக்கும் கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிரண்டை துவையல் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் பிரண்டை சட்னி அரைக்கலாம். உங்களுக்கு இந்த மூட்டு வலியில் அவதிப்படுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் எலும்பு சக்தி, எல்லாருக்குமே எலும்பு சக்தி கொடுக்கும். ஸோ வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்திங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி நல்லா கொடுக்கும். இது பாருங்கள், இதோட இலைகள், இதில் காம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதான் இதோட இலைகள். இதில் எடுத்துகிட்டு நீங்கள் நீக்கிட்டு சமைக்கும் போது கையில் அரிப்பு வருங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக புளி இது பண்ணி புளி தண்ணியில் கையை கழுவிக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் அரிப்பு வரும். இதோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள். அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு, பிடிப்பு இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த், மூட்டு வலி வராமல் இருக்குங்க. அப்புறம் எலும்புகளுக்கு சக்தி கிடைக்குங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் சூடு. ஸோ வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை எடுக்கலாம். கெட்ட கொலஸ்ட்ராலை உங்களுக்கு குறைக்குங்க. எல்டிஎலும் சரி, ட்ரைக்ளிசரின்ற கெட்ட கொழுப்புகளை குறைச்சி உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இதயத்தையும் பலப்படுத்துங்க. யார் எடுக்கக்கூடாதுன்னா, ப்ரெக்னென்சியாக இருக்கவங்க எடுக்கக்கூடாது. அப்புறமா இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களாம் டாக்டர் கேட்டு எடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மேலே நிற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.